இச்சு பிடிச்ச மலை இந்த இப்படி எல்லாம் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, விஷாலும் தர்ஷிகாவும் பேசின ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு எண்டு வந்து இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. அது என்ன எண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ விஷாலும் தர்ஷிகாவும் எடுத்திருக்கிற ஒரு முடிவு. இப்போ விஷால் வந்து சொல்கிறாரு, ஸோ நிறைய பேசினாங்க இந்த மாதிரி அன்ஷிதா ஏன் உள்ளே வராங்க, ஜாக்லின் ஏன் உள்ளே வராங்க, உனக்கு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, வெளியே போய் நம்ம உனக்கு ஏமா லவ் வந்தால் நம்ம வெளியே போய் ஃபர்தராக எனக்கும் உனக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் அங்கே போய் கண்டினியூ பண்ணிக்கலாம், இங்கே வந்து அதுக்கான ஒரு இடம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பேசிட்டாங்க. பட் கடைசியாக அவங்க சொன்ன விஷயம் வந்து செம ஷாக்காக இருந்தது. விஷால் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து இந்த வீட்டில் வந்து நம்ம 2 பேரும் இருக்கிறது ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து நம்ம 2 பேருமே வந்து ஒரு அட்ராக்ஷனை வந்து இந்த வீட்டில் வந்து கிரியேட் பண்ணுறோம் போல். அதனால தான் வந்து அந்த அட்ராக்ஷனால தான் அவங்க எல்லாருமே நம்ம 2 பேரை பார்த்து அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. ஸோ நான் அதை வந்து கில் பண்ண விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. ஸோ அவர் கிளியரா ஓப்பனாவே சொல்றாரு, "நீங்க எங்கள பத்தி பேசுங்க. நாங்க அத ஸ்டாப் பண்ண மாட்டோம்." அப்படிங்கிற மாரி சொன்ன மாரி இருந்தது. அதே கான்வர்சேஷன் சரின்ட்டு அந்த இடத்துல வந்து ஓகே அப்படிங்கிற மாரி தலையாட்டிட்டாங்க தர்ஷிகா. சரின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பவித்ரா கூட தர்ஷிகா பேசும்போது, பவித்ரா தெளிவா கேட்குறாங்க, "நீங்க சரி இப்போ மத்தவங்கலாம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அன்ஷிதா கிட்ட நான் போய் சொல்லிடுவேன். நாங்க பேசிட்டோம். சார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லிடுவேன். சரி மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கேட்கும்போது என்ன சொல்லுவீங்க?" அப்படின்னு பவித்ரா கேட்டதுக்கு, மற்ற ஹவுஸ்மேட்ஸ் பேசினா பேசிக்கிட்டும், நான் அதை வந்து தடுக்க போகிறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க போகிறதில்ல. அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி, இங்கே விஷால் சொன்ன அதே விஷயத்த அங்கே தர்ஷிகாவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க கன்டென்ட்காக ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா? இல்லை என்ன கதை அப்படின்னே வந்து புரியல. இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இது வந்து அவங்க ஸ்டாப் பண்ணணும், இந்த ஒரு டாக்கே வரக்கூடாதுன்னு நினச்சாங்க அப்படின்னா, ஈஸியாக வந்து ஹவுஸ்மேட்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி பேசாதீங்கன்ட்டா முடிஞ்சிருச்சு. பட் அதை பண்ணாமல் இவங்க வந்து இப்படி சொல்கிறது வந்து செம ஷாக்காக இருக்குது. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அவங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசிட்டாங்க. மற்றவங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 2 பேருமே வந்து மாற்றி மாற்றி ஊட்டிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ராணவ் வந்து லிட்ரலாக வந்து கலாய்க்கிறாரு. ஸோ பின்னாடி திரும்பி பார்த்தாரு, "எதுக்கு பார்க்குற, உனக்கு வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதோ ஊட்டி விட போகிறாரு தர்ஷிகாவுக்கு வந்து விஷால். எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அப்போ தான் ராணுவ பார்க்கும்போது வந்து ஆ, உனக்கு வேணுமான்னு கேட்குறாங்க. "இல்லை இல்லை, நான் சும்மா என்ன நடக்குதுன்னு பார்த்தேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கப்புறம் ராணுவ வந்து இந்த சைட் டக்குன்னு நார்மலாக திரும்பிக்கிறாரு. திரும்பவும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா, தர்ஷிகா வந்து விஷாலுக்கு வந்து ஊட்டி விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு ராணுவ வந்து திரும்பி பார்த்துட்டு, "ஐயய்யோ! இங்கே ஏதோ நடந்திருக்கு. நான் மிஸ் பண்ணிட்டேன்." அப்படிங்கிற மாதிரி லிட்டரலாக ஓப்பனாக கலாய்க்கிறாரு. அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க எதுவுமே அந்த இடத்துல பிளாக் பண்ணல. அவங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாரி. இது வந்து ஆல்ரெடி இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அவங்க கன்டென்ட்டுக்காக இதை பண்ணுறாங்கன்னு சொல்கிறதா? இல்ல அவங்களுக்குள்ள எதுவுமே இல்ல, அவங்க சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸா இந்த மாரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதா? இல்ல அஃபெக்ஷன் இது அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் இல்லைன்னு சொல்கிறதா? அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.